நீயா தெரியாதியா பேசு. அத கொடுத்து வாங்க. ஓஹோ அப்படியா? ஐயா சாமி, என்ன ஏன் கல்லால அடிச்சீங்க? எங்க மாடுகளை ஏன் துரத்துனீங்க? அதனால அடிச்சேன். உங்க மாடு எங்க காட்டுல மேய்ஞ்சது, அதனால பவுண்டரியில அடைக்க விரட்டினேன். அப்படியா? போய் ஏன் போய் சொல்ற? அது வரையில எங்க இல்ல. இப்ப நீ நிக்கிற இடம் கூட எங்களுக்கு தான், புரியுதா? ஓஹோ, இந்த எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரி நீதானா? ஆமா. பக்கத்து எஸ்டேட்லயே நான் இருக்கிறேன். உன்னை நான் பார்த்ததே இல்லையே, வெளியே வர்றதே இல்லையா? தினம்தான் வர்றோம். உன்னை பாக்குறீங்க சத்தமா? ஆமா, பையன் அக்கா மகன். அக்கா மகனா? ரொம்ப பிடிச்சிருக்குது. ஐயா, ஒண்ணு எனக்கு பிடிக்கல. என்னடா இங்க இனிமே நமக்குள்ள எல்லா தொல்லையே வேண்டாம், சமாதானமா போயிடுவோம், ஒன்னாயிடுவோம். பொடிப்பட முரட்டுற கரடி, உன் அக்காவுக்கு இப்படி ஒரு வாள் எங்க வந்து பிறந்துச்சு? சிரிக்கிறீங்களா? ஒண்ணு சந்திக்கிற விதத்துல சந்திக்கிறேன். அம்மா அக்கா, ஏண்டா பாபு படிக்காம எங்கடா போய் முடிச்சிட்டு வர? படிப்பு படிப்பு படிப்பு, எப்ப பார்த்தாலும் படிப்பு தான். விஜயா, நமக்கு இருக்கிற ஒரே ஆண் துணை இவன் ஒருத்தன் தான். இவனும் படிக்காம ஊர் சுத்தினா எப்படி? நான் ஒண்ணும் ஊர் சுத்தல. நான் மாடுகளை பக்கத்து வச்சிருக்காரு, போர்டில் அடிக்க போனான். உண்டியல் எடுத்து ஓடி அடிச்சேன். சித்தி கையை பிடிக்க போனான். பட்டுன்னு ஒண்ணு போட்டேன். கையை விட்டுட்டு ஓடி போயிட்டான். விஜயா, ஆமாக்கா, பாபு ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளைங்கிறது நிரூபிச்சுட்டான். அதை பார்க்க நீதான் கொடுத்து வைக்கல, எனக்கு மட்டுமா? இந்த சிங்கக்குட்டியை பார்க்க அவருக்கு கூட தான் கொடுத்து வைக்கல. எது சொன்னாலும் உனக்கும் புருஷன் நினைப்புதான். சதா அவரை நீ நினைக்கிற தவிர அவர் உன்னை நினைக்கிறதே இல்ல. அப்படிலாம் ஒண்ணு இல்லடா கண்ணு. எனக்கு எல்லாம் தெரியுக்கா. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நாங்கெல்லாம் இருந்தா சிரிப்பேன், இல்லாதப்போ உன் புருஷனையே நினைச்சு அழுவேன். அக்கா, நாங்கெல்லாம் துணைக்கு இருக்கும் போது நீ இப்படி எல்லாம் வருத்தப்படக்கூடாது. நான் என்னை பத்தி வருத்தப்படல. பக்கத்து எஸ்டேட் ஆளு உன் கையை பிடிக்க வந்தான்னு பாபா சொன்னதுமே உனக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடணுமே தான் கவலைப்படுறேன். எல்லாம் நடக்கிறப்ப நடக்கும். கொஞ்சம் சிரிமா. சிரி மாட்டேன். போறோம் போறோம், போய் படி போ. முருகா, இந்த வருஷமே என் தங்கைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா கிடைச்சு திருமணம் சீர சிறப்புமா நடக்கணும். நீ தெரிஞ்சு விட்டோம். பாடத்துல பிரகலாதம் பிறந்த போதே பிரகலாதம் பிறந்த உடனே இரண்டனுக்கு தலைவலியே ஆரம்பமாயிடுச்சு. ஏன் சித்தி, இரண்டிய ரொம்ப கெட்டவனா? கெட்டவனா? இதயமே இல்லாத ஒரு அரக்க. நான் சொன்ன பேச்சு கேட்கலங்கிறதுக்காக பெத்த புள்ளியே சித்திரவதை செஞ்சான். அப்புறமா யானையை விட்டு மெதிக்க சொன்னான். ஐயோ, எனக்கு இந்த கதையே பிடிக்கல. ஏண்டா, எந்த அப்பனாவது பெத்த பிள்ளைய கொல்ல சொல்லுவானோ? ஏண்டா சொல்ல மாட்டான். உங்க அப்பா உன்னையும் உங்க அம்மாவையும் அனாதை அலை விட்டு போகலையா? சித்தி, உங்க அப்பா எப்படி இருப்பாரு? உங்க அப்பாவை நான் எங்கடா பார்த்தேன்? ஏன் சித்தி, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் நடந்தது நீ பாக்கலையா? கல்யாணம் எங்க நடந்தது? அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு யாருக்கிட்டயுமே சொல்லிக்காம போயிட்டாங்க. சித்தி, அம்மா ஏமாத்தி அப்பா தானே கூட்டிட்டு போனாரு? ஆமா சித்தி, அப்பா தான் இருந்தீங்க. அப்பா நேர்ல வந்தா மண்டை ஓடிப்பேன். பாபு, 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 நல்லா இருக்கு. நீ பாட சொல்லி கொடுக்கற லட்சணம். பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி இப்ப நீ சொல்லி கொடுக்கறது அவன் மனசு அப்படியே பதிஞ்சு போயிடுமே. இவன் அப்பா ஒரு ஐயா கிண்ணி இவனுக்கு நல்லா தெரியட்டும். நிறுத்து. எனக்கு என் புருஷனுக்கு நான் ஒட்டாம போயிடுச்சு. பிள்ளைக்கும் தகப்பனுக்கு அப்படி ஆயிடும்படி செய்தாது. அக்கா, அக்கா, நான் வேணும் இப்படி செய்யலக்கா. ஏதோ தெரியாதனமா என்ன மன்னிச்சிருக்கா. யார்? இந்த எட்டு முதலாளியுடைய தம்பி. ஆனா அதிகாரத்துல அண்ணன். குட். நீங்க கூலிக்கு வேலைக்கு வந்தோம். உங்க தயவால கூடவே இருக்கிற பாக்கியசாலி ஆயிட்டோம். உங்க வேலை என்ன? நீங்க சொல்றதுக்கு தலையாட்டணும், காற்று ஆளு மேல கை நீட்டணும், அப்புறம் அழகான பெண்களை தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கணும். யாரும் கிடைக்கல. பக்கத்து எஸ்டேட்லயே பச்சை கிளி ஒன்று இருக்குதுடா. அது நேர் வழி போற கிளி. கெட்ட எண்ணத்தோடு பார்த்தாலே கத்தும். அதை மீறி பக்கத்துல போனா கொத்தும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உடனே அவ இங்க வந்தாங்க. வாய்மையே வெல்லுமடா,
வாய்மையே வெல்லுமடா அதன் வழியே நாமும் செல்வோமடா வாய்மையே வெல்லுமடா நேர்மையும் நீதியும் நிமிர வைக்கும் நிலையினிலே நம்மை உயர வைக்கும் நேர்மையும் நீதியும் நிமிர வைக்கும் நிலையினிலே நம்மை வைக்கும் வாழ்வில் நெறி கெட்ட மனிதரை கூச வைக்கும் நேருக்கு நேர் உண்மை பேச வைக்கும் வாழ்வில் நெறி கெட்ட மனிதரை கூச வைக்கும் வாய்மையே வெல்லுமடா அதன் வழியே நாமும் செல்வோமடா வாய்மையே வெல்லுமடா பாதையில் மாறாதே பொறுப்பை என்றும் மறவாதே போகும் பாதையில் மாறாதே பொறுப்பை என்றும் மறவாதே வேகத்தை சிறிதும் குறைக்காதே விவேகத்தை மட்டும் இழக்காதே வேகத்தை சிறிதும் குறைக்காதே அதன் வழியே நாமும் செல்வோமடா வாய்மையே வெல்லுமடா எதிர்ப்பவர் தம்மை பணிய வைத்தே இகழ்பவர் வாயால் புகழ வைத்தே எதிர்ப்பவர் தம்மை பணிய வைத்தே இகழ்பவர் வாயால் புகழ வைத்தே இவன் முகல் அருள் புரிவான் இங்கு என்றும் நேர்வழி நடப்பவர்க்கே இறைமல் முருகல் அருள் புரிவான் இங்கு என்றும் நேர்வழி நடப்பவர்க்கே என்றும் நேர்வழி நடப்பவர்க்கே என்றும் நேர்வழி நடப்பவர்க்கே போங்கடா நீங்க போய் ஓய்வு எடுத்துங்க தோட்டத்தெல்லாம் பால் பண்ணுது வா இந்த பவுடர்ல அடிச்சு வைக்கிறேன் என்னடா எங்க கூப்பிடுற வீட்டால வர மாட்டேங்குது சொர்க்கனால போக மாட்டேங்குது யாரோட குதிரை இது இந்தம்மா இது என் குதிரை ஓஹோ உன் குதிரையா ஆமா இது எங்க தோட்டம் இந்த குதிரை மேய்க்கிறதுக்காக போட்டு வைக்கல ஓஹோ அப்படியா தெரியாதமா வந்து மேய்ச்சிருமா மன்னிச்சிருமா முடியாது இந்த தோட்டத்தெல்லாம் பால் பண்ணிட்டு இனிமே இந்த பக்கமே வராம பாத்துக்கிறேன் போதுமா அதெல்லாம் நடக்காது நான் இந்த குதிரை பவுண்டரியில அடைக்கத்தான் போறேன் வேண்டாம் தொடாதே இது பொல்லாத குதிரை
இந்த மாதிரி குதிரை நான் எத்தனையோ பார்த்து ஓட்டிருக்கேன். சொன்னா கேளு, நீ எத்தனையோ குதிரைய பாத்துருக்கலாம், ஆனா இது என் குதிரை, ரொம்ப பொல்லாத குதிரை. அதுவும் பொம்பளை பயன்படுத்துற இந்த குதிரை என்ன செஞ்சிடும் பாத்துருவோமே. இல்ல பாரு, சொன்னா கேளு, மறுபடியும் சொல்றேன், இது முரட்டு குதிரை, மீறி போன ஆபத்துல மாட்டிக்கிடும். கேட்டிய இந்த மாதிரி திருட்டு வேலை செய்யறதுக்குன்னு உன் குதிரையை முரட்டுத்தனமா பழக்கி வச்சிருக்கியா? இப்படி ஒரு அழகான பொண்ணு என் குதிரை மேல ஏறும் தெரிஞ்சிருந்தா பாதோ தோது பண்ணி வச்சிருக்கேன். என்ன பண்ண? இரு சந்தர் வரட்டும், உன்னையும் உன் குதிரையும் கவனிச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த விதமான ஆபத்து வராது, நான் வரேன். அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாற்றதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, உங்க கோவம் எல்லாம் எங்க போயிடுச்சு? என்னங்க இது, என் மானத்தையும் காப்பாத்திருக்கீங்க, கோவம் எப்படி இருக்கும்? யார் இந்த பட்டு பசங்க? எனக்கு தெரியாது. ஓஹோ, நான் வரட்டுங்களா? வாங்கடா, என்ன பேர் இங்கே வந்துட்டீங்களே, வாங்கடா. அண்ணா அண்ணா, உரிமை உள்ளவன் நான் இருக்கும் போது வேற ஒருத்தர் எப்படி மேனேஜரா வர சொல்லலாம்? உரிமை பந்தத்துலதான், பங்கல இல்ல, இது நானே சம்பாதிச்சது, வாஸ்தவம் தான். ஆனா நீங்க வெளிநாடு போயிருந்த போது 7 வருஷம் நான் நாயா பாடுபட்டு இருக்கிறேன். டேய், நாயா பாடுபடலடா, பேயா ஆட்டம் போட்டிருக்கேன். ஆஸ்தியை அழிச்சிட்டா? ஆஸ்தியை மட்டும் இல்லடா, அந்தஸ்தையும் அழிச்சிட்டு நான் இல்லாத சமயத்துல காட்டையோ கழனியோ விலை பேசி எஸ்டேட்டை பெருசாக்கிறதுக்கு பதிலா பெண்களோட கற்ப விலை பேசி கலங்கத்தை பெருசா சம்பாதிச்சு. யார் சொல்ற? நான் தான்டா சொல்றேன். பணத்துக்காக நீ செய்ய பாதகங்களை மறைக்கிறதுக்கு உனக்கு 10 பேர் இருக்கிற மாதிரி எனக்கு நன்றி உள்ளவங்க 4 பேர் இங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்க தான் அடிக்கடி எனக்கு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் ஊர்ல இருந்து வரும்போதே இந்த ஏற்பாட்டை செய்தேன். ஐயா வா தம்பி, வா. வணக்கங்க. வணக்கம். வா தம்பி, வா. உட்காரு தம்பி, சும்மா உட்காரு. சொன்னபடியே வந்துட்டியே. பாலு, எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு சொன்னனே, ஆமா, அது இவன் தான். அப்படியா? வணக்கங்க. கைய தூக்கடா, மரியாதை தெரியாதவன். இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தனே, இந்த புது மேனேஜர் வரலாம். ஓஹோ, இனிமே இவர் அதிகாரத்துல நான் இருக்கணுமா? ஆமா. அப்படி இருக்க என்னால முடியாது. போய் தொலையாடா. இருக்க ஐயா, என்னால உங்க குடும்பத்துல குழப்ப வேண்டாம். நானே தம்பி, இவரை பத்தி உனக்கு தெரியாது. கெஞ்சனா மிஞ்சுவான், மிஞ்சனா கெஞ்சுவான். என்ன இருந்தாலும் அவர் உங்க கூட பிறந்தவர். நீங்க தான். அது உனக்கு புரியுது, இங்க புரியலையே. புரியறதுனால வேண்டாம் வயிறே எரியுது. சே, இவங்கிட்ட என்ன பேச்சு? வா தம்பி, சாப்பிட்டு பிறகு பேசுவோம்.
நீங்களும் வாங்கல. இப்பவே எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. நீ போய் சாப்பிடு. எங்க அந்த பொண்ணை கொண்டாந்துட்டீங்களா? எங்க வச்சிருக்கீங்க? அதோ அவன் தான் எங்க அடிச்சு போட்டு அவளை காப்பாத்திட்டான். ஆஹா, சரி, அவனை வச்சே நான் காரியத்தை முடிச்சிடுறேன். அதுவரை இல்ல, அவன் கண்ணில் நீங்க பற்றாதீங்க. குட்டு வழியாய் போ. போக போக போக. சரி. வைத்தியா, அறிவு கட்ட மாமா, 4 நாள்ல தீர வேண்டிய வியாதிக்கு 48 நாள் மருந்து கொடுத்து ஊரை ஏமாத்துற. அதே மாதிரி நினைச்சா என்னையா? உன் பொண்ணை தரேன் எத்தனை நாளா ஏமாத்துற? மரியாதையா கல்யாணத்தை பண்ணி வேணும், இல்ல உன் பொண்ணை தூக்கிட்டு போயிடுவேன். என்னால முடியல, உன் பொண்ணை விட்டு என்ன தூக்க சொல்லுவேன். தனி மரமா நிப்ப. இத பாரு, நீதான் என் புருஷன் அப்பா முடிவு பண்ணிட்டாரு. நான் அதை ஒத்துக்கிட்டேன். அப்புறம் இப்படி எல்லாம் தப்பா பேசுறேன். இது பாரு, ஒழுங்கா மரியாதையா 4 காசு சம்பாதிக்க வழியை பாரு. இன்னும் ஏன் சம்பாதிக்கலாம்? ஏற்கனவே தொப்பி கடையில வேலை பாக்குறேன். 75 ரூபாய் சம்பளம். அது பத்தாதா? இந்தா உங்ககிட்ட என்ன பேச்சு? அப்பா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறானா ஐயா கேக்குறேன். இல்ல துப்பாக்கி முனையில தாலி கட்டுவேன். நீயா? துப்பாக்கி பிடிக்கவே தெரியாது, அப்புறம் எப்படி சுடுவேன்? எனக்கா? எடுக்க வந்தியா? ஏன் எடுக்க வந்த? வைத்தியா, தொலைஞ்சு போ. ஐயோ, அட பாவி, அநியாயமா ஒருத்தரை சுட்டுட்டியே. ஐயோ, வெறும் டீயா அனாவசியமா என் மேல பழிய போடாதியா. சத்தியமா நான் சுடல. ஏடா உருப்படாம போயுமா? ஏடா இந்த ஆளு சுடுத்தல்ல? ஐயோ, ரத்தம் வழியுது. ஐயா, தெரியாதனமா செய்துட்டா. ஐயா வந்துச்சுங்க. மருமா சுடலையா? தோட்டத்தை தகராறு, பங்காளி என்ன சுட்டுட்டான். இல்ல உருப்படாத பையன், நீ சும்மா நிக்கிறியா? தவிக்கிறாரு ஏதா? மாளாவட்டியா இருக்கிற அக்கா தங்கச்சி வீட்டுக்கு வரக்கூடாது, வந்தாலும் மரியாதை இருக்காதுங்கிறத நான் மறந்துட்டேன். அக்கா, நீ என்ன தப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசுற? நான் ஒருத்தி இந்த வீட்டுல இருக்கேங்கிறத நீ நினைச்சிருந்தா என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம இந்த எஸ்டேட்டை விற்க ஏற்பாடு செய்திருப்பியா? இந்த எஸ்டேட்டை விற்கணுங்கிற முடிவுக்கு வந்தது காரணமே நீதான். உன் கல்யாணத்துக்கு முன்னால நடந்ததையெல்லாம் நினைக்கும் போது நிறுத்து. நீ வெளியூர்ல படிக்கும் போது நம்ம எஸ்டேட்டுக்கு வேலைக்கு வந்த ஊர் பேர் தெரியாத ஒருத்தரை அப்பா விருப்பத்துக்கு விரோதமா காதலிச்சது நீங்க எல்லாரும் தடுத்தும் உங்க அன்பையெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு அவரைதான் கட்டிக்குவேன்னு இந்த வீட்டுக்கு தெரியாம ஓடி போனதும் இதையெல்லாம் நினைச்சுதானே நீ இப்படி எல்லாம் பேசுற? இல்ல, நான் சொன்னதே வேற. புரியுது. பாபு பிறந்ததும் அத்தா என்ன கைவிட்டுட்டு இன்னொருத்தியோட ஓடி போனதும் நீ மாதம் பணம் அனுப்பி எனக்கு உதவி செய்து நீ மறந்துட்டியானுதானே கேட்க போற? செய்த உதவியை சொல்லி காட்ட அளவுக்கு திருமணம் படிச்சவள் இல்ல. நான் அதை நினைச்சுதான் உனக்கு என் மேல இருக்கிற அன்பு குறையலன்னு அப்பா இறந்தது நானே உன்னை தேடி வலிய வந்தேன். அப்படி வந்ததுக்கு நான் அடையிற கௌரவம் போதுமா? அக்கா, நீ என்னை விட பெரியவ இருந்தாலும் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நீ என்ன புரிஞ்சுக்கல. இத பாரு, அப்பாவுக்கு விரோதமா நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டு போறதுனால இருந்த சொத்தை எல்லாம் என் பேருக்கு எழுதி வச்சாரு. அதுக்காக நான் வருத்தப்படவும் இல்லை, வாழோட போறது இல்லை. இருந்தாலும் பாபு பேர்ல பாதி எழுதி வைக்க ஏற்பாடு செஞ்சுட்டேன். அக்கா, மறுபடியும் நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பழைய நிகழ்ச்சிகளை நினைச்சு வேதனைப்படுறதை பார்த்துதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். உங்ககிட்ட சொன்னா பூர்வீக சொத்தை விற்காதேன்னு சொல்லிடுவேங்கிறதுக்காகத்தான் நான் சொல்லல. தங்கச்சி, உன் நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்காம உன் மனசை புண்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுமா. இந்த காரணத்தை முதல்ல சொல்லியிருந்தா தெளிவாகி இருக்கும். நீயும் என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டேங்கிற எண்ணத்துலதான் நானும் அவசரப்பட்டு பேசிட்டேன். தங்கச்சி, அக்கா, ஓஹோ, என்ன ஏமாத்துறதுக்காக மருந்து வருங்களா? வாங்க வாங்க. அடச்சி, நீங்களா? நான் அவர் வராதுன்னு நினைச்சேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏமாத்தீங்களா? இருங்க அப்புறமா பேசிக்கிறேன். இப்போ பேசலாமே. நீங்களா? ஆமா, என்ன தெரிவிச்சுட்டா இங்க வந்தியா? ஆமா. இல்ல,
உன் பேரு? விஜயா. ஊரு? சிவபுரி. வீடு? பக்கத்து ஸ்டேட்ல. துணைக்கு அக்கா இருக்காங்க. இனிமே நீ துவக்கலாம். எது? விசாரணையா? ஓஹோ, அப்படியா? உங்க பேர்? பாலு. ஒண்டிக்கட்ட இந்த மருதமலை ஸ்டேட் புது மேனேஜ். அறிமுகம் முடிஞ்சு போச்சு. அடுத்த கட்டம்? விஜயா. பாலு. பகலில் வட்ட நிலவு வந்ததும் எப்படியோ, அது பத்தரை மாற்று முத்திரை போட்டி கொண்டதும் எப்படியோ, அது எப்படி எப்படியோ. சுடர் பட்டுச்சி வந்து பாவை உருவம் கொண்டது கொண்டதையோ, அது வந்தது வந்ததையோ. கிடக்கு கொள்ளை அழகு வெட்ட வெளியினிலே, நீரை கொட்டும் அருவியிலே. கொட்டி கிடக்கு கொள்ளை அழகு வெட்ட வெளியினிலே, நீரை கொட்டும் அருவியிலே. கட்டி தழுவும் கிட்டும் வகையினிலே, சுகம் கிட்டும் வகையினிலே. அது தொட்டானத்து கட்டி தழுவும் கிட்டும் வகையினிலே, சுகம் கிட்டும் வகையினிலே. பட்ட பகலில் வட்ட நிலவு வந்ததும் எப்படியோ, அது பத்தரை மாற்றும் முத்திரை போட்டு கொண்டதும் எப்படியோ, அது எப்படி எப்படியோ. முகப்பு முட்டு முகப்பு எட்டிய பார்ப்பதென்ன, எட்டி எட்டிய பார்ப்பதென்ன. முட்டு முகப்பு முட்டு முகப்பு எட்டிய பார்ப்பதென்ன, எட்டி எட்டிய பார்ப்பதென்ன. முத்து தீரிப்பு என்னையும் கேட்பதென்ன, அதை என்னையும் கேட்பதென்ன. அது முத்து தீரிப்பு என்னையும் கேட்பதென்ன, அதை என்னையும் கேட்பதென்ன. சுட்டும் விழிகள் விட்ட அழைப்பில் வந்தது வந்ததையோ, சுடர் பட்டுச்சி வந்து பாவை உருவம் கொண்டது கொண்டதையோ, அது வந்தது வந்ததையோ. கருப்பு பட்டு கருப்பு பாயை விரித்து விடு, கூந்தல் பாயை விரித்து விடு. பட்டு கருப்பு பட்டு கருப்பு பாயை விரித்து விடு, கூந்தல் பாயை விரித்து விடு. பக்கம் இருந்து பூவை பறித்து விடு, தாமரை பூவை பறித்து விடு. நீ பக்கம் இருந்து பூவை பறித்து விடு, தாமரை பூவை பறித்து விடு. பட்ட பகலில் வட்ட நிலவு வந்ததும் எப்படியோ, அது பத்தரை மாற்றும் முத்திரை போட்டி கொண்டதும் எது கிடைக்கணுங்கிறது நீயும் நானே நினைச்சா கிடைக்காது. இதுக்கெல்லாம் அத மாதிரி மேல உட்கார்ந்து இருக்கிறான் பாரு, அவன் பார்த்து குடுக்கணும். ஐயா என்ன வந்து ரொம்ப சொல்ல வேண்டாம், என்ன வெடி ஆளு முதலாளி முதலாளி ₹1 பணம் கொடுத்து சீட்டு வாங்கி கொடுங்க, சம்பளத்தை பிடிச்சிங்க. பையன் புத்திசாலி. முருகா நீ ஒண்ணு வாங்கி போடப்பா. கேட்கிறவங்களுக்கு குடியா குடிந்தா இந்தாங்க. என்னப்பா கோபு? ஏன்னா போன மாசத்துக்கு முதல் மாசம் கொலகாரம்பேட்டை குப்புசாமிக்கு பரிசு வந்துருக்கு. அவன் என்ன செஞ்சிட்டான் தெரியுமா? அந்த சீட்டை சட்டையில வச்சுட்டு வேலைக்கு போயிட்டான். போற இந்த கொட்டி விஷயத்தையும் பாத்துக்க. வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்தா கடையை பாத்துக்க. வரட்டுமா? பத்திரமா வைக்கணும். எங்க வைக்கிறது? பேண்ட்டுக்குள்ள வச்சு சலவைக்கு போட்டா வீணா போயிடுமே. வெரி குட் ஐடியா. பழைய தொப்பி விக்காத தொப்பி அங்க வச்சா
முன்பணம் 3 லட்சம் சரியா இருக்குதான்னு எட்டி பாத்துக்கங்க. பாக்கி 7 லட்சம் பத்திரம் பதியும் போது மொத்தமா தந்துடுறோம். பத்திரம் பதிஞ்ச உடனே நாங்க இந்த எஸ்டேட்டை காலி பண்ணி கொடுத்தா போதும் இல்ல? அது எப்படிங்க? எப்ப விலை பேசி முன்பணம் கொடுத்தமோ அப்பவே எஸ்டேட்டை எங்க பொறுப்புல விட்டுற வேண்டியதுதான். நாம உடனே காலி செய்து கொடுக்கறதா நியாயம். நியாயம்தான். ஆனா யார்கிட்டயும் சொல்லிக்காம திடீர்னு எப்படி போறது? அப்படியே இருந்தாலும் நம்ம எந்த வீட்டுக்குன்னு போறது? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஏற்கனவே சொன்னேனே, மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்துல ஒரு பங்களா இருக்கு. அது ஐயாவுடையது தானே? அதை கட்டி முடிக்க 2 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. அப்படின்னா அந்த பணத்தை நாங்க கொடுத்துடுறோம். அந்த பங்களாவை எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க. அது ஏங்க உங்களுக்கே நான் தரணும்? அதுல நான் கழிச்சுக்கிறேன். அப்ப சரி, நாளைக்கே நல்ல நாளா இருக்கு. நாங்க அங்க போயிடுறோம். நீங்க இங்க வந்துருங்க. நல்லதுங்க. இன்னும் 10 நாளைக்குள்ள எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்குவோம். அப்ப நாங்க வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. வரமா. இந்த பணத்தை கொண்டு போய் பத்திரமா வை. உங்ககிட்டே இருக்கட்டுமே. பாத்தியா, இந்த மாதிரி ஒதுங்கி ஒதுங்கி போறதா எனக்கு பிடிக்காது. சரி சரி, என்கிட்டே இருக்கட்டும். அக்கா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரட்டா? என்னது, பொம்பளை பிள்ளை பொழுது போன வேலையில எங்க போற? ரொம்ப முக்கியமான. சரி சரிங்களா, நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். வா சாப்பிடுவோம். சொன்னாலும் கேட்கமா? அவன் இல்ல, வா சீக்கிரம் வா. என்ன செய்யுவேன்? பணம் பணம் உங்ககிட்ட தானே இருக்குது. உன்னை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தை அவங்கிட்ட கொடுத்துருக்கேன். நீங்க கொடுத்ததானே. நாம விலை கொடுத்து வாங்கின கத்தி தானேன்னு அலட்சியமா அது மேல கை போட்ட முடியுமா? அவனை கத்தின்னு நினைக்கிறீங்க. உரையே அறுக்க போறான் பாருங்க. உரை நெருக்குனா அதையும் அறுக்கும். நேரடியாவே கேட்கிற, ஆயுள் புறாவை அவனுக்கு அடிமையா இருக்க வேண்டியதானா? உனக்கு கல்யாணம் ஆகட்டும், அதிகாரத்தை மனைவிக்கு மாத்திடுறேன். அப்ப சரி, பக்கத்து எஸ்டேட்ல பெண் இருக்குது. அவங்க அக்காவை கேட்டு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்க. முடியாது, அதை மறந்துடு. வெற்றி வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். முதல் வியாபாரத்திலேயே 10,000 ரூபாய் லாபம். அப்ப எனக்கும் தான் வெற்றி. உண்மைதான் ஐயா. நம்ம எஸ்டேட் தேக்கங்காட்டு குத்தகை இதுவரைக்கும் 5,000 ரூபாய்க்கு போனதா கணக்கு. இப்போ அதை நான் 15,000 கொடுத்துட்டேன். வெரி குட் மேனேஜர். நீ வந்த உடனேயே லாபம் வந்துருச்சு. டேய், பாத்தியாடா, போக போகத்தான் தெரியும். இங்காம பேசுறேன். எங்க அண்ணனை நான் கொலை செய்தா என்ன போலீஸ் பிடிக்க மாட்டாங்களா? நான் செஞ்சா என்ன மட்டும் பிடிக்குமா? அதனாலதான் சிங்கத்தை ஏவ சொல்றேன். அப்படின்னா புரியலையா? இந்த ஆளு ரொம்ப புத்திசாலி. சிங்கம் கொலை செஞ்சா யாரையுமே கைது செய்ய முடியாது இல்ல? ஓஹோ, அப்படியா? என்ன சொல்றேன்? யோசிக்கிறேன். சம்மதம் தான் சொல்லுங்க. உங்களுக்கு சங்கடமா இருந்தா அத நான் செய்யறேன். நானே செஞ்சு முடிக்கிறேன். பணம். இந்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சா நான் 25 லட்சத்துக்கு அதிபதி ஆயிடுவேன். அப்புறம் நீ எது கேட்டாலும் நான் கொடுப்பேன். ஐயா, வெற்றி. காரியம் முடிஞ்சு போச்சு. இனிமே அங்க மாறி வேண்டாம். உங்களுக்கு வேண்டாம். ஐயா ஐயா ஐயா, என்னப்பா என்ன? பெரிய முதலாளி செத்துட்டாருங்க. என்ன இறந்துட்டாரோ? கண்ணா, நம்ம எஸ்டேட் பவுண்டரி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு சிரிச்ச முகத்தோடு அனுப்பி வச்சுக்கிறேன். நான் திரும்பி வரத்துக்குள்ள இந்த அநியாயம் நடந்துடுச்சு. சத்தியத்துக்கு சாவு வந்துடுச்சு ஐயா, சாவு வந்துடுச்சு.
சட்டையெல்லாம் பிரிச்சிருக்கு. மிருகத்துடைய காலடி நம்ம ஐயாவை ஏதோ மிருகம் தான் அடிச்சு கொண்டு இருக்கு. ஐயா, எங்க அண்ணனை மிருகம் அடிச்சிருக்கா? ஆமா ஐயா, அதோ பாருங்கய்யா மிருகத்துடைய காலடி. இதுவரைக்கும் நம்ம எஸ்டேட்டுக்குள்ள எந்த மிருகமும் வந்தது கிடையாது. இன்னைக்கு மாத்திரம் எப்படி வந்துச்சு? ஆமா புரியுது மேனேஜர், எனக்கு நல்லா புரியுது. இது ஏதோ மனுஷன மிருகமும் சேர்த்து செஞ்ச வேலை. அண்ணா அண்ணா, உங்களுக்கு இப்படி நேரம் அண்ணா, நீங்க இல்லாம இருப்பா எப்படி அண்ணா உயிரோட இருப்பா? ஐயோ அண்ணா, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா அண்ணா? செலவு ஒரு உயிர், வரவு 15,000. இதுவே தொழிலா இருந்து சாகரத்துக்கு ஆளும், சாகடிக்கிறதுக்கு இப்படி கூலியும் கிடைச்சா குபேரனா வாழலாம். அதுதான் சரி. எவ்வளவு நாள் உழைச்சாலும் கார்னிவால் ஷோல இத்தனை பணம் கிடைக்குமா? நானும் அதுதான் சொல்றேன். சபாஷ், இன்னும் கொஞ்சம் பணம் சேரட்டும். அது வரைக்கும் இந்த கார்னிவால் ஷோவை நடத்துவோம். அப்புறம் கலைச்சிட்டு கொலை செய்யறதே தொழிலாக்கிடுவோம். அப்படின்னா இப்பவே ஒரு நல்ல பங்களா தேட ஆரம்பிக்கிறேன். எதுக்கு? நமக்கு. கடைக்கு போயிட்டு வரேன். அடடே கடைமுறையா ஏப்பா வந்துட்டு போகும் போதே எங்க போறேன் ஈராப்பாவா? இந்த ஷூ கிழிஞ்சு போச்சு. வரும்போது சாய் கடையில கொடுத்து தச்சு வாங்கிட்டு அதான் வருவதே வடிவேல் கடையில 2 தொடக்கம் வாங்கிட்டு வந்து. அப்படியே மாட்டுக்கு தீவனம் எல்லாம் ஆயிப்போச்சு. புண்ணாக்கும் வக்கீல வாங்கிட்டு வந்து. செருப்பு, தொடப்பம், புண்ணாக்கு, வைக்கல் நல்ல உயர்ந்த பொருளா தான் வீட்டுல சேர்க்கறீங்க. இவ்வளவுதானே நேரம் இருக்கா? மறந்தே போயிட்டேனே. பாலங்கடையில ரவிக்கை தைக்க கொடுத்துருக்கேன். வரும்போது வாங்கிட்டு வந்துருக்கா. நானும் மறந்தே போயிட்டேனே. ரவிக்கை தச்சுக்கவா? வளராத தர்மலிங்கத்துக்கிட்ட தாம்பு கையில் சொல்லியிருக்கேன். எதுக்குன்னா தூக்குல தொங்கவா? நான் கடைக்கே போல. என்ன 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 ஒரே ஐடியா போச்சுக்கலையானுமா? நான் வெளியில போன 4 பசங்க என்ன பாப்பாங்கன்னு தானே இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். நீ போனா பாப்பான், இது போனா எவன் பாப்பான்? என்னடா வர வர வாய் நீளமா போகுது. இப்படி போனா தான் நீளம், இப்படி போனா அகலம். அகலத்துலதான் போகுது. என்னடா சொன்ன? ஐயா கோவத்தை கலராதையா. என்னடா செய்வ? என்னடா செய்வ? ஆமாடா, நீ மசையா மசையா. என்ன 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 ஒரே ஐடியா மேல பராப்ல இருக்க? எங்களை விட்டு வேற கதியா இல்ல உனக்கு? என்ன ஐயோ 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 ஐயோ, மாற போச்சு மாற போச்சு. ரோஷக்காரனுக்கு போகுது. மான் ஆமா, உனக்கு தான் இல்லையே. நீயும் உங்க அப்பனோட சேர்ந்துட்டியா? ஆல்ரைட், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்க சங்காத்தமா வேணாம், ஆளை விடுங்க, கழட்டிக்கிறேன். கோபு கோபு, நீ அதிர்ஷ்டசாலிப்பா. உனக்கு ₹1,00,000 பரிசுப்பா. எனக்கா? ஆமா ஆமா, உனக்கே தான் ₹1,00,000. ₹1,00,000 உனக்கா? ஐயோ ஆச்சரியமா இருக்குதா? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? சின்ன வயசுல இவன் ஜாதகத்தை பார்த்தப்பவே இவனுக்கு ராஜயோகம்ல சொன்னாங்க. அதனாலதான் மாப்பா நீ வீட்லயே வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன். செருப்பு கொடுக்க வந்தியா? இந்தப்பா இதை எடுத்து என் தலையில 2 அடி அடியப்பா. கிழிஞ்சிருக்கிறது பத்தாதா? போடியா கீழே. இதை அடிச்சு வேற கிழிக்கணுமா? சும்மாவா சொன்னாங்க 40 வயசை தாண்டா நாய் கூட வரும்னு? 45 உனக்கு? உனக்கு கொஞ்சம் கூட இதே இல்லப்பா. அத்தான போய் என்னென்ன வேலையில சொல்லி இருக்கிறேன். நானே தொடப்பம் வாங்கிட்டு வா, புண்ணாக்கு வாங்கிட்டு வான்னு சொன்னேன். நல்லா கேளு, உரைக்கிட்டான். அத்தான் மன்னிச்சிடத்தா, பெண் புத்தி பின் புத்தியாச்சே. கொஞ்சம் பின்னாடி இருந்தா பரவாயில்ல, மயில் கணக்கா பின்னாடி இருந்தா? கோபு தம்பி, என்னப்பா இதெல்லாம்? ஒண்ணு இல்லையா, காசு இல்லாம நான் கஷ்டப்படும் போது இஷ்டத்துக்கு திட்டினாங்க. இப்ப அதிர்ஷ்டம் அடிச்ச உடனே காலை பிடிக்கிறாங்க. இதுதான்ப்பா உலகம். சரி சரி, சீட்டை கொண்டா, பணத்தை வாங்கி தரேன். இதோ இதோ. அப்பா ஜாதகத்துல அதிர்ஷ்டம் அடிக்கணும்னு சொன்னானே, சீட்டு தொலையும் சொன்னானா? அதை சொல்ல மறந்துட்டானே. சீட்டு தொலைஞ்சு வச்சா உங்களுக்கு? வச்சிருக்கையா தொப்பி கடையில? இரு, எடுத்துட்டு வர்றேன். தொப்பி கடை? அப்பா அத்தா மட்டும் தனியா போகுது, என்ன விஷயம் இல்ல? நானும் போறேன். ஊருக்கு போறாங்களே, பணத்தை எடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்கன்னா ஐயோ நானும் போறேன். என்னையா நீ எங்கட எந்த போய் நான் விட்டு அதை கேட்டதுக்கு நீ யாரு? நான் பண்ண காட்சிப்படுவேன் தெரியுமா? தொப்பியை வித்து உனக்கு கமிஷன் கொடுக்கணும்னு சொன்னேன். ஒன்னால விக்கல, நல்லது விட்டுட்டு கமிஷன் மிச்சம். வயிற்று எடுத்துக்கலையா? ஐயோ லட்சம் போச்சு லட்சம் போச்சு. என்ன லட்சம் லட்சங்களா? உனக்கான லட்சம் அன்னைக்கு சம்பளத்தில் பிடிச்சிட்டு சொல்லி ₹1 அதிர்ஷ்ட சீட்டு வாங்கல? ஆமா, அந்த சீட்டுக்கு அதிர்ஷ்ட பிரைஸ் விழுந்திருக்கு. ஆனா உனக்கு அதிர்ஷ்ட பிரைஸ் விழுந்துருக்கா? ₹1,00,000 சீட் எங்க? அந்த தொப்பியில வச்சிருந்தேன், வித்து தொலைச்சிட்டியா? அட சொல்லிருக்க கூடாது. எவ்வளவு சொல்லி கேட்காம நான் சொன்னேன். ₹10 திருடி சொன்ன காட்டியா? அந்த தொப்பி எல்லாம் யாரார்கிட்ட வித்தீங்க? கொஞ்சம் கவனப்படி சொல்ல முடியுமா? யாராருக்கு வித்த? வாய திறப்பீங்க என்னங்க? இது சொல்றேன். பாலு மருதமலை எஸ்டேட் மேனேஜர் ஞாபகம் வச்சுக்க. வேலு அதே எஸ்டேட் முதலாளி.
வேலு முத்து பழனிதான் ஷோ ஊரே தெரியாது ஊரூரா சுத்துவேன். நானா நாளே என்ன என்ன பில் இல்ல போனியா போடுல படத்தை கொடுத்தேன் பில்ல போட்டுட்டு நான் பார்த்தா ஆளை காண நான் என்ன செய்வேன்? அப்ப அந்த தொப்பி எப்படி தேடுறது? கவலைப்படாத எல்லா தொப்பியும் நான் அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன். சிங்கத்தை விட்டு அவரை நீ கொலை செய்துட்ட போய் நான் இங்க இருந்தா நீ செய்ய அக்கிரமங்களுக்கெல்லாம் இளைஞரா இருக்குமே என் பேர்ல வீணா பழிய போடுறேன். வானு இந்த பழியோட இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் சொல்றேன் மரியாதையா போயிடும். இல்ல ஆளுங்களை விட்டு அடிச்சு விரட்டுவோம் போறேன். ஆனா உன்கிட்ட பயந்துகிட்டு இல்ல உண்மை கொலைகாரனை கண்டுபிடிச்சு நீ சொன்ன அதே எஸ்டேட் ஆளுங்களை விட்டு அடிச்சு விரட்டுறதுக்காக வர. முதலாளி என்ன மன்னிச்சிருங்க நான் வரேன். முதல்ல அந்த படத்தை எடுத்துட்டு என் படத்தை மாட்டுறாங்க. சரிங்க. என்ன ஆச்சு? திட்டப்படி அவனை பிடிச்சாச்சு. குதிரையும் நாயும் எஸ்டேட் எல்லப்பர் ஷெட்ல அடைச்சு வச்சுட்டோம். இனி தப்பவே முடியாது. இனி விஜயாவடைய எந்த தடை இருக்காது. எனக்கு இருந்தது ஒரே ஒரு எதிரி, அவனும் தொலைஞ்சிட்டான். இல்ல அவன் சாகல. என்ன உணர்ற? குதிரையை நாயும் அவனை காப்பாத்திடுச்சு. ஆமா எப்படி சீட்டை கண்டுபிடிச்சே தீருவோம். ஆமாப்பா. காலையில ஆசீர்வாதம் பண்ணுங்க. வைத்தியரே யாரு? அம்மா இது யாரு வைத்தியரு? பார்த்தா தெரியல. இன்னைக்கு போகுமோ நாளைக்கு போகுமோ இருக்குது. இதுதான். சும்மா நான் தான் வைத்தியரு. வாங்க. என்ன செய்யணும் உங்களுக்கு? ஆமா பல்லு விளக்கணும். வைத்தியரு வைத்தியம் பண்ணா வேற என்ன பண்ணுவேன்? வைத்தியரே என் கால்ல அடிபட்டுடுச்சு. ரத்தம் வந்துச்சா? இல்லையே. அப்போ ஊமக்காயம். எப்படி உங்க அப்பா வைத்தியம்? சும்மா எப்படி ஏற்பட்டுச்சு? மருதமலை எஸ்டேட் ஆளுங்க என்ன தண்டவாளத்துல பிடிச்சி தள்ளிட்டாங்க. மருதமலை ஆளுங்களா? உங்க பேரு பாலுவா வேலுவா? முதலாளியா மேனேஜரா? சொல்லுப்பா சொல்லு.
என்னங்க எல்லாருமா சேர்த்து தூண்டுறீங்க? என் பேர் பாலுதான். பாலு, மீனா, பாலு. அப்பா பாலு. பாலு. தலை கவனி. கால் அடிபட்டு தலையை கவனிக்க சொல்றீங்க. அறிவு கட்ட ஆளுங்களா இருக்கீங்களா? என்ன சொன்னாலும் ஏறாதங்க. நீங்க கவலைப்படாதீங்க, காலை நான் கவனிக்கிறேன், தலையை அவங்க கவனிக்கட்டும். தொப்பிய காட்டு. என்னையா அது? நான் பைத்தியக்கார விடுதிக்கு வந்துட்டேனா? என்னங்க கால கட்டு போடும் போது தலையில தொப்பி வச்சுட்டா நல்லா இருக்குமா? தொப்பி எடுங்க. ஆமா எடுங்க. அனாவசியமா நான் தொப்பியை கழற்ற வழக்கம் கிடையாது. அவசியம் இல்லாம நாங்களும் தொப்பியை கேட்க மாட்டோம். முடியாது. சும்மாரி நான் எடுக்க. தம்பி, உங்க கால நரம்பு கொஞ்சம் பெச இருக்கு, 4 நாளைக்கு ஓய்வு எடுத்தது இந்த சரியா போயிடும். அப்பா வைத்தியரே, உங்க வைத்தியத்துக்கு பணம் பணம் எதுக்கு? தொப்பி கொடுத்தா போதும். தொப்பி. என்னையா எல்லாரும் தொப்பி தொப்பின்னு அலறீங்க? நீங்க அலறத பார்த்தா தொப்பில ஏதோ ரகசியம் இருக்கா மாதிரி இருக்க. ஐயோ தெரிஞ்சுக்கிட்டான். விஷயத்தை மாத்த. ஆமா தொப்பி வேணாம். இப்ப வேண்டாம். அப்புறமா வேணும். என்னையா அது? ஒண்ணு இல்ல, தொப்பி கலட்டினா அதாவது தலையில கொஞ்சம் தைலம் தேய்க்கலாம். என்னையா கால் அடிபட்டு இருக்கு, தலையில தைலம் தடவுறியா நீ? உங்க நன்மைக்காகத்தான் சொல்றோம். தலையில தேய்ச்சா அப்படியே காலுக்கு இறக்கிடுவோம். இத பாரியா, என்ன ஏமாத்த முடியாது. விஷயத்தை சொன்னாதான் தொப்பியை தருவேன். பயம் அசைய மாட்டான். உளுந்துட வேண்டியதான். கொடுத்துருங்க. என்னையா விஷயத்தை சொல்லியாங்கிற? விஷயத்தை சொல்றேன். ஒரு அதிர்ஷ்ட சீட்டு வாங்கியிருந்தேன், அது தொப்பியில வச்சிருங்க. கடையில இருந்து நீங்க அதை வாங்கிட்டீங்க. இப்ப எனக்கு அந்த சீட்டு வேணும். தொப்பியை கொடுத்தா சீட் எடுத்துட்டு தொப்பியை திருப்பி கொடுத்துருவேன். இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லக்கூடாது. ஆமா, இப்ப நான் நல்லவனே எனக்கு தெரியாம போச்சு. இல்ல நீனா பாலுவாடி படிக்கிறதா? ஐயா உங்கள இல்லீங்க, சீட்ல ஒருத்தர் பேர் அடி இருக்கும். உங்க பேர் முதல்ல அடிச்சிருக்கோம். பா என்னப்பா இது? ஆமா, உங்க சோதனைக்கு நான் தான் முத பலியா? இன்னும் 3 பேர் இருக்காங்க. அடுத்த ஆளுங்களை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வெற்றியோட போ. மீனா போமா, மாப்பிள சூப்பரா போ. இந்த மாப்பிள வைத்தியரே, மருந்து கொடுங்க, நான் சீக்கிரம் போன நேரமாச்சு. தம்பி, நரம்பு பேசுகள் 4 நாளைக்கு நகரவே கூடாது. நகர்ந்த நடக்கவே முடியாது. 4 நாளைக்கா? நல்ல வேலை எலும்பு ஒடியலன்னு சொல்லு, இல்லன்னா 4 மாசம் ஆகும். அப்பா இரு மருந்து எடுத்தாரு. அப்பா உன் மனசுல இருக்கிறத பயப்படாம சொல்லு. ஸ்டேட் மேனேஜர் பாலுவை தான் காதலிக்கிறியா? ஆமா, காதலிக்கிறது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அது பெரியவங்களுக்கு தெரியாம மறைக்கிறதா பெரிய தப்பு. சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா சொன்னா கோவிச்சுக்கதான் நான் சொல்லாமே இருந்துட்டேன். காதலிச்சு கல்யாணம் செய்ததுனால என் வாழ்வு பறிப்போனது நினைச்சு உன்னை தடுத்துருவேன்னு தானே நினைச்சேன். அக்கா பேசாதே, என்ன நினைச்சு ஒன்ன அழிச்சுக்காத. போய் கூட்டிக்கிட்டு வா, நானும் பார்த்த மாதிரி இருக்கும். உடனே கல்யாணத்துக்கு நாள் வச்சிடுறேன். நாம இங்க வந்தது கூட அவருக்கு தெரியாது. அவருக்கு சொன்னு நினைச்சேன், சொல்லாமலே வந்துட்ட. எங்க நீ விட்டா தானே பொழுது போன நேரத்துல வெளியே போக கூடாது. அதுக்கு மறுநாளே நாம இங்க வந்துட்டோம். சரி பாபுவை துணைக்கு கூட்டிட்டு போய் அவரை இங்க அழைச்சிட்டு வா. நம்ம ஊருக்கு 2 சிங்கம் இருக்கு. சிங்கத்தை பார்க்க நாளைக்கு போவோம். இன்னைக்கு வேற இடத்துக்கு போவோமா? நான் மாட்டேன், அந்த வேலை நாளைக்கு பாத்துக்கலாம். இப்போ என்னோட எண்ணத்தை நீ எனது
போதும் போதும் சுகபோகம் சேரும் சேரும் சுகபோகம் சேரும் சேரும் முட்டாளின் வாழ்வில் கூட முன்னேற்றம் நேரும் நேரும் முன்னேற்றம் நேரும் நேரும் நேரம் நல்ல நேரம் நெஞ்சத்தில் மஞ்சள் உனக்கே 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 வா 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 ஈரட்டு வயது நீ தொட்ட மனது ஜென்மத்தை நீ எனது கண்ணத்தில் எழுது பாரையா என்னை பாரையா பாரையா என்னை பாரையா எட்டாத சொர்க்கம் எட்டும் இதயத்தின் கதவை தட்டும் இதயத்தின் கதவை தட்டும் கிட்டாத இந்த வெள்ளம் கிட்டே வந்து சொந்தம் கொள்ளும் கிட்டே வந்து சொந்தம் கொள்ளும் நேரம் நல்ல நேரம் நெஞ்சத்தில் மஞ்சள் உனக்கே 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 வா 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 ஈரட்டு வயது மீதட்ட மனது எண்ணத்தை நீ எனது கண்ணத்தில் எழுது பாரையா என்னை பாரையா பாரையா என்னை பாரையா கையிலே சிங்கம் கண்ணிலே வீரம் இவர்தான் மாஸ்டர் முத்து. தைரியசாலிகள் இருந்தால் இங்கே வரலாம். இவ்வளவு பெரிய கும்பல்ல ஒரு தைரியசாலி கூட இல்லையா? நான் இருக்கேன். சபாஷ், சரியான சிங்கக்குட்டி. உன் பேரு? பாபு. பயப்படாத பாபு. பலே, துஷ்யந்தனுக்கு பிறந்த பரத மாதிரி தைரியமா இருக்கே. என்னங்க இது நம்ம பிள்ளையா இருக்க கூடாதா? நல்லா பிடிச்சிருக்கடா என்னோட வரியாடா தம்பி. எவ்வளவு பணம்னா கொடுக்குறேன், சிங்கத்தை கொடுக்குறியா? அது முடியாது பாபு, நீ வேணா எங்க கூட இருந்துரு. ஆமா பாபு, ஊர் ஊரா போலாம், சிங்கத்து மேல ஏறி எப்ப சவாரி செய்யலாம். என்ன சொல்றேன்? எனக்கு ஆசைதான், ஆனா வீட்டுல தேடுவாங்களே. உங்க அப்பாட்ட நான் கேக்குறேன். எனக்கு அப்பா இல்ல. ஏன் செத்துட்டானே? ஓடி போயிட்டாரு. ஐயோட்டி, இப்படி ஒரு சிங்கக்குட்டியை பெத்துட்டேவனாவது ஓடுவானா? அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. அவங்கள வந்து கேட்டா விட்டுருவாங்க. என்ன யோசிக்கிறீங்க? இந்த பையன் இருந்தா நமக்கு ரொம்ப வசூலாகும். இன்னைக்கு கூட ஜனங்க எப்படி கை தட்டினாங்க பாத்தீங்களா? ஆமாமா, ஆனா இவங்க அம்மா போய் கேட்டுதான் பாப்போமே. அம்மா, நான் சிங்கத்து மேல ஏறி சவாரி பண்ணேன். பாபு பயப்படாத, நான் சிங்கத்து மேல ஏறி சவாரி பண்ணதும் எல்லாரும் கேட்டாங்க. அது கூட இல்ல, அந்த மாசம் சொன்னாரு இப்படி ஒரு சிங்கக்குட்டி பத்தா உங்க அப்பா ஓடிட்டான்னு கேட்டாரு. பாபு, கண்டவங்க கிட்ட எல்லாம் நம்ம குடும்ப விஷயத்தை ஏண்டா சொன்னேன்? இனிமே சொல்ல மாட்டேமா. அம்மா, அந்த மாசம் சொன்னாரு என் கூடவே இருக்குன்னு சொன்னாரு. உன்னை கேள்வி கூட்டி இருந்திருக்கேன், வந்து பாரு. வாமா. இவங்கதான் கௌரி. வந்துட்டீங்களா? திரும்பி வந்துட்டீங்களா? பாபு, இவர் தாண்டா உங்க அப்பா. நீ ஆசீர்வாதம் வாங்கிக்க. அப்பாவா? கௌரி, இவன் யாரு? நம்ம பிள்ளை. பாபு நம்ம பிள்ளையா? பாபு பாபு. போதும், பெத்த தகப்பன பிள்ளைக்கு தாயே அறிமுகம் செய்து வைக்கிற காட்சி ரொம்ப ஜோர். வாங்க ராணி. அப்பா, வாங்க. எங்க அம்மாவை ஏமாத்தி தவிக்க விட்ட உன்ன சும்மா விட மாட்டேன். பாபு, நீ பேசாம உனக்காக தான் காத்திருந்தேன். இந்த வாய்க்கோ. உங்க அப்பாவே அடிக்கிறீங்க, உனக்கு அவ்வளவு தைரியமா? நிறுத்து. என்ன
அடிச்சு அவமானப்படுத்தணும்னே பிள்ளை வளர்த்து வச்சிருக்கியா? ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் சிங்கத்தோட பழகிறவன். நான் சிங்கத்துக்கு பிறந்தவன். பிச்சைக்கார பையனே. யார் பிச்சைக்காரன்? நீதான். 4 பேர் முன்னாடி பிச்சை காட்டி படிக்கிற. எங்களுக்கு எஸ்டேட் இருக்கு. இப்போ அம்மா கிட்ட 3 லட்சம் ரூபாய் இருக்கு. தெரிஞ்சுக்கோ. அதான் சிங்கத்தை கூட வரை கேட்டேன். நீ தாண்டா என் பிள்ளை. உங்க அம்மா உன்னை எப்படி வளர்த்துக்கான்னு பார்க்கத்தான் இப்படி கோவமா பேசுனேன். என்ன மன்னிச்சுதா கண்ணு. ஆனா உன்னை பிடிக்க உன் சிங்கம் தான் பிடிச்சிருக்கு. பாபு. கௌரி, அவன் என்ன செய்வான்? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை விட்டு பிரிஞ்சதுல இருந்து நான் உன்னை தேடித்தான் அலையிறேன். அப்படியா? ஆமா. சம்பாதிக்க முடியாம உன் தங்கச்சி அனுப்பின பணத்துல குடும்பம் நடத்துறது பிடிக்காமத்தான் வீட்டை விட்டு வெளியேறு. ஒரு தோட்டத்துல கூலிக்கு மரம் வெட்டி பணம் சேர்த்து அதை எடுத்துக்கிட்டு சொந்தமா தொழில் செஞ்சு வாழலாம்னு வீட்டுக்கு வந்த. அப்போ நீ அங்க இல்ல. நான் படுற கஷ்டத்தை பார்க்க சகிக்காம என் தங்கச்சி வந்து இங்க கூட்டி வந்துட்டா. இது எனக்கு தெரியுமா? நான் உன்னை எங்கேன்னு தேடுவேன். அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனி உருவாக்கி ஊருவா உன்னை தேடி அலையறேன். போத நிறுத்துங்க. புதுசா என்னென்னமோ கதை சொல்றீங்களே. ராணி, இது எங்க குடும்ப விஷயம். நீ தலையிடாத. என்னது? இது யாருங்க? நான் நடத்துற தொழில பங்காளி. அது மட்டுமா? நாய வெளியே. மனைவிய பார்த்ததும் மயக்கம் தெரிஞ்சிருச்சா? வாங்க பேசுகிறேன். அப்பா, இனிமே உங்களை ஊரா அலைய விட மாட்டேன். இங்கதான் இருக்கணும். இருக்கிற பணத்தை வச்சு ஏதாவது தொழில் செஞ்சுக்குவோம். தங்கச்சிக்கு கூட கல்யாணம் ஏற்பாடு செஞ்சுட்டேன். நல்ல வேளை நீங்களும் வந்து சேர்ந்துட்டீங்க. அடடே, மறந்தே போல. உன் தங்கச்சியை கூப்பிடு. யாரும் பார்க்க வெளியில போயிருக்கா. இப்ப வந்துடுவா. அப்படியா? சரி, நான் இப்பவே போய் கம்பெனி அவகிட்ட ஒப்படைச்சிட்டு திரும்புறேன். அப்பா, மறுபடியும் கவலைப்படாதே கௌரி. உன் தங்கச்சி வரத்துக்குள்ளே நானும் வந்துடுறேன். கவலைப்படாதே. கடவுளே, இந்த வாழ்க்கை திரும்பவும் எனக்கு கிடைச்சிருச்சு. அடவே, அவர் போயிட்டாரே. இன்னைக்கு அவருக்கு பிடிச்ச மோர் குழம்பு வச்சிருக்கேனே, சாப்பிட சொல்ல மறந்துட்டேனே. ஆனா நீ என்ன விரும்பலன்னு தெரிஞ்ச உடனே நான் உன்னை மறந்துட்டேன். அதனால அவன் பேர்ல குத்த சாட்டுறேன்னு மாத்திரம் நினைக்காத. இங்க நடந்த உண்மைகளை நான் சொன்னா நீயே அவனை கொலகாரன்னு ஒத்துக்குவேன். அப்படி என்ன நடந்தது? என் உயிருக்கு உயிரா இருந்த அண்ணனை சிங்கத்தை வச்சு கொன்னுட்டான். பத்தியா? கொன்னுட்டான். ஏண்டா மரம் மாதிரி நிக்கிறீங்க? நடந்தத சொல்லுங்க வேண்டாம். ஆமாமா, பணத்தை திருடிட்டான். ஏன்னு கேட்ட எங்க எஜமான கொன்னுட்டு தப்பிச்சுட்டான். ஆமா, எஸ்டேட்ல குளிச்சிருக்காங்க. அவன் மட்டும் கையில கிடைச்சா சதசதியா பிச்சை எடுத்துருவாங்க. மயக்கம் அதிர்ச்சினால ஏற்பட்டிருக்கு. உயிருக்கு ஒன்றும் ஆபத்து. இந்த மருந்துல பாதியை கொடுங்க. அப்படி மயக்கம் தெரியலன்னா மீதியை கொடுங்க. ஒரு விஷயம், ஒரே நேரத்தில் அவ்வளவு கொடுத்துட்டீங்க, 2 நாளைக்கு மயக்கமே தெரியாது. ஜாக்கிரதை. போயிட்டு வாங்க. பூரா மருந்தை கொடுத்துரு. மயக்கமாவே கிடக்கு. சரி, மயக்கம் தெரியறதுக்குள்ள அந்த பெண்ணுடைய அக்காவையும் பையனையும் இங்க தூக்கிட்டு வந்துருங்க. எதுக்குங்க? கேட்காத, சொன்னதை செய். கஷ்டத்திலயும் நஷ்டத்திலயும் கூட இருந்தவனா கொண்டாட்டியை பார்த்ததும் எல்லாம் மறந்துட்டு கௌரி கௌரின்னு சிச்சி சுத்த நன்றி இல்லாத மனுஷன். என்ன கொஞ்சம் பேச விட. பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் தான் கண்ணால பார்த்தனே. கிளி மாதிரி மனைவி, புலி மாதிரி பிள்ளை. சௌக்கியமா இருங்க, நான் வரேன். நில்லு. அவ அழக பார்த்து நான் ஒண்ணு மயங்கி நிக்கிறேன். பின்ன 3 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறதா சொன்னா பாரு. அதுக்கு அப்படியா? ஆமா, கொஞ்ச நாளைக்கு அவளோட கொஞ்சு குலாவி அந்த 3 லட்சத்தையும் சுருட்டிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் பொறுமையாயிரு. பணத்துக்காக தான் அவகிட்ட பாசம் காட்டினீங்களா? ஆமா ஆமா, பணத்துக்கு அவ, பாசத்துக்கு நீ. இந்த ரெண்டையும் ஒண்ணாக்குறதுக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு. இப்பவே சிங்கத்தை கொண்டு போய் அவளை தீர்த்து கட்டிட்டு பணத்தோட திரும்புங்க. ராணி, அவசியம் அவளை கொண்டுதான் பணத்தை எடுக்கணுமா? ஆமா, எனக்கு போட்டியே இன்னொருத்தி இருக்கிறது நான் விரும்பல. பணத்துக்கும் பாசத்துக்கும் நான் ஒருத்திதான் உங்களுக்கு சொந்தமா இருக்கணும். என்ன சொல்றீங்க? இத நீங்க செய்றீங்களா இல்ல நான் செய்யட்டுமா? கவலைப்படாத, உன்னை விட எனக்கு யாருமே பெருசு இல்ல. இப்பவே அவளை தீர்த்து கட்டிட்டு பணத்தோட திரும்பி வரேன். யாரு? மோர்குழம்பு. அதே மோர்குழம்பு, எனக்கு பிடித்தமான மோர்குழம்பு. இது யார் கொண்டு இருப்பாங்க? வேற யாரும் இல்ல, கௌரி தான் இதை கொண்டு இருக்கணும். உடனே புறப்படுங்க. பாபு, பாபு, இங்க வந்து பாரு. நீ கேட்ட சிங்கத்தை கொண்டு வந்திருக்க.
பாபு பாபு கௌரி 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 கூடாரத்துக்கிட்ட குட்டி இருந்த மோர்க்குழம்ப பார்த்த உடனே நினைச்சேன் நீதான் வந்திருப்பேன். சரியா போயிடுச்சு. உன்னை கொல்ல போற திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஓடியா போயிட்ட. கௌரி நீ எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். உங்களுக்கு இரையாக்கலாம் தப்பிச்சு போயிட்டோம். வீரா என்ன அதே மாதிரி தொப்பி ஆள் வருது. நான் ஆளை பாத்துக்கிறேன். நான் தொப்பி பாத்துக்கிறேன். நீ ஜகதேர் என்ன சௌக்கியமா? என்ன எதிரிங்க? சௌக்கியம், ரொம்ப சௌக்கியம். ஆமா, நீங்க என்ன தெரியலையா? இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். நல்ல யோசனை பண்ணி பாரு. ஆமா, இதுக்கு முன்னால உன்னை எங்கேயுமே பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லையே. ஞாபகம் இல்லையா? சித்திரை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு இதே மரத்தடியில சீக்கிரம் சீக்கிரம். ஞாபகம் இல்லையா? என்ன இல்லையா? ஆமா, இதே மரத்தடி இல்லையா? இதே மரத்தடியிலதான். தொப்பிலதான் ஒண்ணு இல்ல, தலையிலயும் ஒண்ணு இல்லையா? என்ன நீ தொப்பில இனிக்க வந்துட்ட? ஐயோ, பைத்தியம் இருக்கு, பைத்தியம். நீதான் பைத்தியம், நீதான் பைத்தியம். வீரா, என்ன சௌக்கியமா? நீங்க யாரு? தெரியல. பொண்ணு தூண்டி போடு. என்னது ஊண்டியா? தூண்டிதான். புரியலையா? புரியலையே. எட்டலையா? என்னது புரியலையா எட்டலையா? ஆமா, புரியல. எட்டல எந்த அளவுக்கு கிட்ட வரல. போயிட்டுதா போடு. என்ன ஒண்ணும் புரியலையே. ஒண்ணு புரியலையா? ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே புரியலையா? என்னது இருக்கா? காப்பாத்துங்க! ஐயோ! ஐயோ! காப்பாத்துங்க! 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 ஐயோ! விடு! அவங்களை கவனிச்சுக்கங்கடா. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க. ஆமா, அவங்க ஏன் உங்களை துரத்திட்டு வந்தாங்க? எனக்கே தெரியாது. உங்க வீடு எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் கொண்டு போய் விட்டுறேன். வீட்டுல இருக்க முடியாமதான் வீதிக்கு வந்தேன். அப்படியே விதி என்ன விடல. அச்சோ, நீங்க பேசுறத பார்த்தா வாழ்க்கையில மிகவும் நொந்து போயிருக்க மாதிரி தெரியுது. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா அங்க வந்து எல்லாம் பேசிக்கலாம். ஏமா எழுதிக்கிற? வேற எங்கம்மா போறது? மாமா இதுதாங்க என் வீடு. நல்லா இருக்கே. சொந்த வீடா? இல்லப்பா, வாடகை வீடு. அம்மா, நீங்க எதுக்கு பயப்படாம இங்கேயே தங்கி இருக்கலாம். நான் போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. என்ன காப்பாத்தின மாதிரி என் தங்கச்சிக்கு எந்த ஒரு ஆபத்து வராம நீங்க தான் காப்பாத்தி கொடுங்க. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. உங்க வீட்டு விலாசத்தை சொன்னீங்கன்னா நம்பர் 12 ஐயனார் கோயில் தெரு, மேட்டுப்பாளையம் பக்கம், காட்டூர். பேரு விஜயா.